கூட்ட நெரிசலே இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பச்சை பசையில் இருக்கக்கூடிய மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான இடம் இந்த மேகமலை. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம மேகமலையை சுத்தி பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு டிக்சன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தனியார் பிரைவேட் எஸ்டேட் தான் இந்த மேகமலை. இது வந்து சின்னமனூர் வன சரகத்துக்கு கீழே இருக்கு. இங்க போனோம் அப்படின்னா காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை தான் அனுமதிக்கிறாங்க. மேல போயிட்டு 2 நாள் 3 நாள் பாக்குற அளவுக்கு எந்த இதுவுமே இல்லைன்னா கூட ஒரு நாள் தங்கி இருந்து இந்த இயற்கையும் அந்த குளிரையும் அனுபவிக்கிற அளவுக்கு வேற லெவல்ல சூப்பரான பிளேஸுங்க இது. நான் வந்து ஃபேமிலியா ஒய்ஃப் பிள்ளைங்களோட இந்த மேகமலைக்கு இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க வந்திருக்கோம். எனக்கு இது முறை இங்க என்ன இருக்கும்னு எதுவுமே தெரியாது, தேயிலை தோட்டம்னு மட்டும் தெரியும். சரி வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். இந்த மலை ஏற துவங்கும் போது பெரிய ஃபீல் எதுவுமே இருக்காது. ஆனா இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வளைவுகள்லையும் தமிழ் மலர்களோட பெயர் வச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா ஒரு 4-5 ஹேர்பின் பெண்ட் வர்றது வரைக்கும் பெருசா எந்த ஃபீலுமே இருக்காது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது தாண்டி போனீங்க அப்படின்னா பச்சை பசையில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மலை தூறல் தொடங்கி அடிச்சு தகர்க்கிற மாதிரி மழை பெய்யும். ரோடே தெரியாது, சம மிஸ்டா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சம ஃபீல் இருக்கும். ஊட்டி கொடைக்கானலே வந்து இப்படி இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமா புகைப்படம் எடுப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் தூரல் இருந்தாலும் மிஸ்ட் இருந்தாலும் அங்கங்க நீங்க வண்டியை நிறுத்தி புகைப்படம் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். போற வழியில வந்து போட்டோ ஷூட் பாயிண்ட்னே ஒன்னு இருக்கும். ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங். ஆனா அந்த மிஸ்ட் அந்த தூரல் மலையில அதை பாக்குறதுக்கு வேற லெவல் ஒரு விண்டேஜ் லுக் இருக்கும். நாங்களும் அதுல போய் நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டி ஃபால்ஸ் இருக்கும். அதுல குளிக்க முடியாது. சேம் அதுல மறுபடியும் போயிட்டு நம்ம நின்று போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் மேல போயிட்டே இருக்கலாங்க. சரி, மேல மலை உச்சியில போனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. நிறைய சின்ன சின்ன அருவிகள் அங்கங்க இருக்கும். அதே மாதிரி பெரிய ஒரு டேம் இருக்கும். அதுல தண்ணி இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு 12 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா தான் அந்த மேகமலை வியூ பாயிண்ட பார்க்க முடியாது. நம்ம சாதாரண கார் எதுவுமே போகாது. அங்க அவங்க வந்து டாடா சுமோ பொலிரோ மாதிரிப்பட்ட வண்டி வச்சிருப்பாங்க. 1500 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பேர் அவங்க ஏத்திட்டு போயிட்டு அங்க போய் காட்டுவாங்க. மேகமலையோட ஒரு எண்டு பாத்தீங்கன்னா தேக்கடியோட டேம். அந்த தேக்கடிக்கு வந்து மேகமலை தாண்டி போக முடியாது. திரும்ப நீங்க கீழே இறங்கி தான் தேக்கடி போற மாதிரி இருக்கும். சோ ஒரு எண்டு வரை போய் அந்த அழகை ரசிச்சு திரும்பவும் கீழே இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். சரி, அங்க தங்கலாமான்னு கேட்டா தாராளமா தங்கலாம். அங்க நிறைய லாட்ஜ் ரிசோர்ட்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. சோ தாராளமா தங்கலாம். ஆனா 2 நாள் தங்குற அளவுக்கு எதுவும் இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. ஒரு நாள் காலையில சாயங்காலம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற லெவல் பண்ணிட்டு வரதுக்கு சூப்பரான இது. நாங்க போகும்போதே காலையில உணவு மதியான உணவு எல்லாமே எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா பெருசா ஹோட்டல் டீ கடை எதுவுமே இருக்காது. மேல மேகமலை போனீங்கன்னா அங்க ஒரு டீ கடை இருக்கும், அவ்வளவுதான். அதனால போகும்போது உணவெல்லாம் எடுத்துட்டு போறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். மொத்தத்துல குழந்தைகளோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நாளை முழு நிறைவா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு நாளை கடத்திட்டு வரணும் அப்படின்னா இந்த மேகமலை சரியான இடம். கண்டிப்பா நீங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. போகலன்னா உடனே போய் பாருங்க. வேற ஏதாவது நிறைய டீடைல்ஸ் இதை பத்தி வேணும் அப்படின்னா கூட எனக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல எங்களோட மெயில் ஐடிக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். தாராளமா உங்களுக்கான எந்த சப்போர்ட்டும் நாங்க பண்ணி தர ரெடியா இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.